இங்க தீரனுக்கு கால் பண்ண அனு ஒரு ஹெல்ப் கேட்டு சென்னைக்கு வர சொல்லி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ண சொல்றான். தீரனும் சென்னைக்கு வந்து அவ சொன்ன அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்றான். ஆனா அங்க நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அடுத்த நாள் தீரன் கோர்ட்ல வச்சு கிருஷ்ணமூர்த்தியை பாக்குறதுக்காக போகும்போது அங்க ஒரு கொலை நடக்க 2 பேரும் பாத்துக்க முடியாம போகுது. அனு எதுக்கு இங்க வர சொன்னான்னு யோசிச்சுக்கிட்டே தூங்க போறான் தீரன். ஆனா அப்ப அவன் யாரும் கொலை பண்ற மாதிரியே கனவு வரவும் இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் அனுவோட போட்டோ அவன் தங்கி இருந்த ரூம்ல கிடைக்க அங்க இருந்த இன்சார்ஜ் கிட்ட அனுவோட போட்டோ காமிச்சு இவங்களை பத்தி தெரியுமான்னு கேட்கறான். அனுவோட போட்டோ பார்த்து இன்சார்ஜ் தீரனை அடிச்சு வெளியில விரட்டிடுறாங்க. அவனுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாரையும் கொலை பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தீரன். உன்னை தவிர அந்த வீட்டுல யாருமே இல்லையே, நீ யாரு சொல்ற இதெல்லாம் உன்னோட கனவா இருக்கும்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல இது எதுவுமே புரியாத குழப்பத்துல இருக்கான். அடுத்த நாள் தீரன் கிட்ட ஒரு ஜோசியக்காரர் உன்னோட தேடலுக்கு விடை கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து பழைய நியூஸ் பேப்பர் அவன் கையில கிடைக்க அந்த பேப்பர்ல அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருந்த ஒவ்வொருத்தரும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்கன்னு போட்டிருக்கு. அந்த பேப்பரை ரெஃபரன்ஸா வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் தேட சொல்றான். தீரன் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்கன்றது தெரிய வரும். அவன் ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு தீரன் தூங்க போகும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல யாரோ இருக்காங்கன்னு ஃபீல் ஆக அவன் ஒவ்வொரு ரூமையும் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறா. அந்த பொண்ணு தான் தீரனோட பொண்ணுன்றது அப்பதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வருது. இந்த எல்லா உண்மையுமே தெரிஞ்சது ஒரே ஆளு கிருஷ்ணமூர்த்தி தான் சொல்லி அவனை போய் மீட் பண்றான். அப்பதான் அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி தீரன் கிட்ட சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா தீரனும் அனுவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருவாங்க. ஆனா அனு அந்த டைம்ல கன்சீவா இருக்கான்னு தெரிய வருது. தீரனை தேடி போக விருப்பம் இல்லாம அந்த குழந்தைய அவ மட்டுமே தனியா வளர்க்கா. இந்த நிலையில கிருஷ்ணமூர்த்தி அவளுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கி தர அதுல குடியிருக்கிறா. ஆனா அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் காசுக்காக அந்த வீட்டை ஏமாத்தி மறுபடியும் கேட்கறான். அதை எதிர்த்து கேள்வி கேட்டதால அனுவை கொலை பண்ணி அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே புதைச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே சாரான் பாத்துரும். அந்த பொண்ணு ரெக்கவரி ஆகி வந்ததும் அனு இறந்துட்டான்ற விஷயத்த தீரன் கிட்ட சொல்றா. அனு இறந்து போயிட்டான்ற எல்லா உண்மையுமே தீரனுக்கு தெரிய வந்ததுமே அவனை கொலை பண்றதுக்காக அபார்ட்மெண்டோட ஓனர் பாம் வைக்கிறான். ஆனா அனுவோட ஆவி அந்த ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. அபார்ட்மெண்டோட ஓனரும் அவங்களோட ஆளுங்களும் அந்த இடத்துல இறந்து போயிடறாங்க. ஆனா தீரன் சாரா அவங்க கூட இருந்த ஸ்வேதான்ற பொண்ணு மட்டும் தப்பிக்கிறாங்க.